சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் அமைச்சரவை கலைப்பு. இந்த நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு சாதகமாக இல்லை. தொடர்ந்து விஜய் அவர்களின் தாவேகா கட்சியின் வருகையால் திமுக, அதிமுக போன்ற கட்சியினரின் ஓட்டுகள் சிதறிவிட்டது. தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது திமுக மற்றும் அதிமுகவால் கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் விஜய் அவர்கள் இருவரின் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதிமுக கிட்டத்தட்ட 120 to 130 தொகுதிகளை பெற்றால் விஜயுடன் கூட்டணி வைத்து கூட்டணி ஆட்சி அமையும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு இடியாக செய்தியாக இறங்கியுள்ளது. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு என்னவாகும்? ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி கலைக்கப்படும். முதலில் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து தங்களது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பர். மேலும் அவர்களது ஆட்சி கலைக்கப்படும். தொடர்ந்து அதிமுக ஆட்சி கட்டிலில் அமரும். தற்போது அதிமுக இருந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் அமர்வார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவியும் பறிக்கப்படும். துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்க முடியாத நிலை வரும். மேலும் திமுகவின் எதிர்காலமும் இல்லாமல் போய்விடும். அது மட்டுமில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிப்பதால் மீண்டும் அவரால் தொடர்ந்து எந்த பதவியிலும் வகிக்க முடியாது. அதிமுக 10 ஆண்டு காலத்திற்கு தொடர்ந்து ஆட்சியை அமைக்கும். ஆனால் திமுக இல்லாமலே போய்விடும். மேலும் திமுகவின் ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார் உள்ளது. தொடர்ந்து அவர்களின் ஊழல் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் ஜாமீனில் வெளிவர முடியாமல் தத்தளித்து அங்கேயே அவர்கள் முடங்கிவிடுவார்கள். தொடர்ந்து விஜய் எதிர்க்கட்சியின் அந்தஸ்தை பெறுவார். இதனால்தான் திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்வார்கள். தொடர்ந்து திமுகவின் அஸ்திவாரமே சரிந்துவிடும் நிலைமை தற்போது உள்ளது. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ கொடைக்கானலில் டூர் சென்றுள்ளார். ஆனால் அது டூர் கிடையாது, மன உளைச்சலில் ஆனானதால் அங்கு சென்று பதுங்கியுள்ளார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது.